தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 என்கிற இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா நேரத்துலையும் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு, நல்லபடியாக ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி 10/7/2024 இன்னையோட லைவ் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் போட்டேன் டெலகிராம் குரூப்பில். இப்போது அதை உங்களுக்கு லைவாகவே ரன் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இன்வைட் ஒன்றுங்கிற ஆப்ஷன்லேருந்து ஆட் பண்ணோம்னா அந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுடைய சார்ட்டுக்கு இங்கே வந்துடும். அப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே ஒன்று மார்க்கெட்டு மேலே போகும், இல்லைன்னா கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அங்கே நம்மளுடைய பை ஜோன் இருக்கும். மேல் நோக்கி போச்சுன்னா அங்கே நம்மளுடைய செல் ஜோன் இருக்கும். ஸோ கீழேருந்து மேலே போகும்போது செல் ஆக்டிவேட் ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது பை ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு பை என்று எங்கே, செல் என்று எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது தெரிஞ்ச உடனே நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல டைனி 2 ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வச்சுக்கிங்க. இந்த இடத்துல டைனி 2 டார்கெட் இருக்கும், அதை வச்சுக்கிங்க. வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு புல்லிஷ் R3C பேரிஷ் R3Cன்னு கொடுத்துருக்கேன். அந்த கான்செப்ட் படி இந்த இடத்துல நமக்கு செல் மோடு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? க்ரீனில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ரெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சுன்னா அந்த காம்பினேஷனுக்கு பேர் பியரிஷ் R3C அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெட்டோட லோவை நோட் பண்ணுங்கள், க்ரீனோட ஹையை நோட் பண்ணுங்கள். இந்த ரெட்டோட லோ உடச்ச உடனே மார்க்கெட்டு திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த ரெட்டோட க்ளோசிங் வேல்யூ வரைக்கும் வரும். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், செல் அடிக்கணும். செல் அடித்தா நம்ம டார்கெட் வந்து நம்மளுடைய பைஸோடு வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டு. ஓகே, இப்போ நம்ம எதுவுமே R3Cலாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம பை ஜோனுக்கு வரும்போது பை பண்ணுவோம், செல் ஜோனுக்கு வரும்போது செல் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, பை ஜோன் என்ன 52,089. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 பாயிண்ட் இறக்கி 52,000 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும். சப்போஸ் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது 52,600, இந்த ஃபஸ்ட் லைனுக்கு போகுது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் மேலே இல்லை 100 பாயிண்ட் மேலே வச்சு 52,700 புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஒன்று இந்த பிளாக் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகும், இல்லை கீழே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஒன்று மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போய் செல் ஜோனில் டச் ஆகிட்டு மார்க்கெட்டு கீழே வரும். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இந்த பிளாக் லைனில் ஓப்பன் ஆகிட்டு கீழேருந்து கீழே வந்து நம்முடைய பை ஜோனில் ஃபஸ்ட் லைன் டச் பண்ணிவிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகும். சப்போஸ் இந்த பை லோனை பிரேக் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகாமல் அதுக்கப்புறம் உடச்சிட்டு கீழே போச்சுன்னா நம்ம அங்கேருந்து செல்லுக்கு போயிடணும். இல்லை இங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட் வந்து மேல் நோக்கி கீழே வருது, கீழே வந்துருச்சு. பேரிஷ் R3C இப்படி நம்ம செல் எடுத்து பை ஜோன் வரைக்கும் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பை ஆக்டிவேட் ஆன உடனே நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள், கூடவே செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. நமக்கு செல்லு தேவையில்லை இன்றைக்கி, ஏன்னா நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டார்கெட் ஆட் பண்ணிக்கலாம். பாட்டம் மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தெளிவாக இருக்கோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 52,171 கரெக்டான முறையில் இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு. இங்கே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இன்னொரு தடவையும் நமக்கு பை ஜோனுக்கிட்ட வந்திருக்கு. எடுக்கிறவங்க திருப்பியும் அதே 52,000 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். திருப்பியும் மார்க்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டு கீழே வருது, திருப்பியும் மேலே தான் போகுது. நம்மளுடைய பை ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே நமக்கு இன்றைக்கி வேலை செஞ்சுருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், கரெக்டான முறையில் அக்யூரேட்டாக 100% அக்யூரேட்டு. இங்கே வந்து டச் பண்ண பிறகு தான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது. திருப்பியும் ஒரு ட்ரிப் வந்து டச் பண்ணுது, திருப்பியும் மார்க்கெட்டு மேலே போகுது. ஸோ இப்படி நம்மளுக்கு தொடர்ச்சியாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதனால தான் சொல்கிறோம், நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ஓவராலாக ப்ராஃபிட் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் கொடுக்காட்டியும் ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இண்டிகேட்டர் இப்போ லைஃப் டைம் வேலிடிட்டி, அதாவது முன்னாடி 5 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து அன்லிமிட்டெட் வேலிடிட்டி கொடுக்குறோம். அதே ப்ரைஸில் நம்மக்கிட்ட அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். விருப்பப்பட்டவங்க உடனே இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.